விஷ்ணு பகவானுக்கு இது தர்மம். இது அவனை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஸ்தோத்திரம் பண்ண அவன் கேட்கணும். அது பகவத் தர்மம் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வேதம் விஷ்ணு உருவாகாமையை தான் ஆரம்பித்து சொல்கிறது. அதனால்தான் சகஸ்ரநாமத்தில் ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியகான்னு வரும். ஸ்தவப்பிரியன் எல்லாரும் தான், ஆனால் ஸ்தவ்யனாயிருந்து ஸ்தவப்பிரியன். அவனை ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனவன் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தகும். அவன் ஸ்தவப்பிரியன் அப்படிங்கிறது யுக்தமாக இருக்கும். மற்ற பேரெல்லாம் ஸ்தவப்பிரியங்கிறது தப்பு. ஏன்னா மற்ற பேர்களாம் ஸ்தவ்யர் கிடையாது, அதனால் துதிக்க தகுந்தவர் கிடையாது. நம்மாழ்வார் சொல்கிறார் இல்லையா, யாரை துதிப்பது அப்படின்னு. வாய்க்கொண்டு வானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரியாக யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது. அந்த தகுதியும் பெருமாளுக்கு இருக்குது. அதனால் ஸ்தோத்திரம் கேட்பதற்கான தகுதியும் பெருமாளுக்கு தான் இருக்குது. இந்த சுவாமி தேசியன் கூட ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய இதீவ தபோதனோக்தம் அப்படின்னு சாதிக்கிறார். உனக்கு தானே இந்த திருநாமம் தகும் அப்படின்னு. அந்த ரீதியில் பெருமாளை நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பெருமாளுக்கு ஆசை. வேதங்கள் எல்லாம் எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன.